எதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஓரங்கட்டிவிட்டு வஞ்சித்துவிட்டு வாக்கு சேகரிக்க வருகிறார்? குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம், குஜராத்தில் உள்ள காண்ட்லா துறைமுகம், இது யாருடைய துறைமுகம்? இந்த துறைமுகத்தில் தான் 10 டன், 20 டன், 100 டன் என்று 1000 டன் வரை கடந்த 9 ஆண்டுகளாக கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஜிஎஸ்டி தொகையில் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? தேசத்தின் முகமாக இருக்கின்ற, குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதை நான் இங்கே வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். மோடி அவர்கள் ஒரு நையா பைசா கூட கொடுக்காமல் தமிழ்நாட்டுடைய பேரிடருக்கு, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. 37,000 கோடி நிதியை கேட்டோம். அமித்ஷா அவர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று கோரிக்கை வைத்தார்கள். இதுவரை ஒரு பைசா கொடுக்கவில்லை. எதற்காக மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஓரங்கட்டிவிட்டு வஞ்சித்துவிட்டு வாக்கு சேகரிக்க வருகிறார்? தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவை, RSS-ஐ ஏற்றுக்கொள்ளாது. இது சமூக நீதிக்கான மண். அவரை புறந்தள்ளுவார்கள். போதைப் பொருட்களை பற்றி அண்ணாமலை பேசி வருகிறார். இந்த போதைப் பொருட்களுடைய தலைவர்கள் யார் யார்? எந்த துறைமுகத்தில் இருந்து எந்த துறைமுகத்திற்கு இது கைமாற்றப்படுகிறது? குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம், குஜராத்தில் உள்ள காண்ட்லா துறைமுகம், இது யாருடைய துறைமுகம்? இந்த துறைமுகத்தில் தான் 10 டன், 20 டன், 100 டன் என்று 1000 டன் வரை கடந்த 9 ஆண்டுகளாக கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. குஜராத்தில் இருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திற்கு அனுப்புவது யார்? கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவது யார்? இது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஜிஎஸ்டி தொகையில் எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? 2014 தேர்தலுக்கு முன்பு கடல் தாமரை என்ற ஒரு தீர்மானத்தை மாநாடை போட்டு சொன்னார்கள். அந்த மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சேதாரம் இருக்காது, மீனவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். இன்றைக்கு உயிர் பலிகள், படுகொலைகள், மலை கிழிப்பு, படகுகள் பறிமுதல் செய்வது, நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையிலே நீதிமன்ற தண்டனை. குஜராத் மீனவர்களை பாதுகாக்கும் மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க ஏன் தவறுகிறார்? ஆகவே அவர் ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி, அந்தந்த மாநிலங்களில் பாஜக இல்லாத ஆட்சி இருக்கும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி வழங்கி கொண்டிருக்கிறார். இது தேசத்திற்கு விரோதமான செயல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்மாறாக விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது.